230 தொகுதின்னு சொல்றீங்க. ஆனா மத்திய உள்துறை சர்வேவில் திமுக 90 தொகுதிகளும், தமிழக வெற்றி கழகம் 70 தொகுதிகளும், அதிமுக கூட்டணி வெறும் 35 தொகுதி தான் வெற்றி பெறும்னு சொல்லி சர்வே வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி நீங்க 200 சொல்றீங்க, அதிமுக கூட்டணி 35 தான் வெற்றி பெறும்ன்ற சர்வே வந்திருக்கீங்க, எப்படி நீங்க சொல்றீங்க? அது சர்வேவா? யாருக்கோ சர்வைவல் ஆக வேண்டி போடப்பட்ட யாருக்கோ சர்வைவல் ஆக வேண்டி போடப்பட்ட ஒரு ரிப்போர்ட் அப்படின்னா, இப்ப எத்தனை மீடியா இருக்கிறீங்க? புதிய தலைமுறை, தந்தி டிவி, தினமலர், எல்லா டிவி இருக்கு, சன் டிவி, எல்லா டிவி இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வராத ஒரு சர்வே மத்திய உளவுத்துறை, எங்களது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு போகாத ஒரு உளவு ரிப்போர்ட். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய பாரத நரேந்திர மோடி அவர்களுக்கு போகாத ரிப்போர்ட் இங்குள்ள ஒரு பத்திரிகைக்கு மட்டும் வந்துன்னு சொன்னா, அது யார் சொல்லி போட்டாங்க, எதை வாங்கிட்டு போட்டாங்க அப்படிங்கறத நம்ம கருத்துல கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு பத்திரிகை இப்படி எழுது அது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல். இனிமேல் அப்படி எழுத மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கோயில் நிகழ்ச்சியில் சேகர்பாபு கலந்துட்டாரு. அங்க பொதுமக்கள் 4 மணி நேரமா நாங்க காத்துட்டு இருக்கோம் சார் அப்படின்ட்டு கத்துறாங்க. சேகர்பாபு அங்க போயிட்டு அவர் படம் பிடிக்கிறவர்களை கையை தட்டி விட்டு கத்துங்க நல்லா கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்தியாவில் பெரும்பான்மை சமுதாயம் இந்துக்கள் இருக்கிறாங்க. ஆக கோயில்களில் எல்லா கோயில்களிலும் கூட்டம் அதிகமா இருக்கு, மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழக அரசாங்கம் அல்லது மத்திய பிற மாநிலத்தின் அரசாங்கம் சில ஏற்பாடுகளை செய்யறாங்க, கியூ நிக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்க. இதுல சில பேர் குழந்தையோட நிப்பாங்க. நான் கூட மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள்ட்ட நிறைய நாள் சொல்லியிருக்கேன், திருச்செந்தூர்ல சில விஷயங்கள் கொஞ்சம் பண்ணணும்னு சொன்னேன். அவர் நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி ஒரு தனியார் 300-400 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க கட்டடங்கள் கட்டியும் கியூ அமைப்பதற்கும் எல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க. பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு திமுக அரசாங்கம் ஒத்துழைச்சிருக்கு. இந்த இஷ்யூவை பொறுத்தவரை எப்படின்னா, இப்ப முக்கியமான விஐபிகளுக்கு நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். அவங்க 3 மணி நேரம் காத்திருந்து அவங்க போக முடியாது. சில நேரத்தில் நேரடியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதுல அமைச்சர் சேகர்பாபு போயிருக்காரு. அவர் போனதுல தவறு கிடையாது. ஆனா அந்த காத்து நிற்கவங்களுடைய கொஞ்சம் மனசு கொஞ்சம் வெப்ராளப்படுவாங்க. என்ன அமைச்சர் மட்டும் அப்படின்னா, அமைச்சருக்கு பல வேலைகள் இருக்கும். நேரடியாக சாமி கும்பிட்டு போறதுல தவறு கிடையாது. ஆனால் அவங்க சொல்லும் போது கொஞ்சம் பொறுமையா கேட்டு, இல்லைங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு இஷ்யூவா இருக்காது. அதை விட்டுட்டு தட்டி விட்டுட்டு போனதுதான் அது தவறு. சார், எல்லாமே இன்னைக்கு அதானி வந்திருக்காரு. இன்னைக்கு மதுரையை தொழில் நகரமாக்க போறோம். விருதுநகர்ல எங்களுக்கு பெரிய டெக்ஸ்டைல் மத்திய அரசு அனுமதிச்சிருக்கு. பட் மாநில அரசு இன்னைக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்கல. அதனால தொழில் நகரமா வருவது ரொம்ப சந்தோஷம். ஆனா எந்த தொழிலெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு போயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். சார், போராட்டங்கிறது இப்போ அரசாங்கத்தை எத்தனை நாள் போராட முடியும்? நீதிமன்ற தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு. அது வந்த பிறகு என்னன்னு பார்த்துட்டு நம்ம பதில் சொல்லலாம். பாமக தலைவர் அன்புமணி டிசம்பர் 17ஆம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு. அதுக்கு திமுக தவிர அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் மூலமா அழைப்பு விடுத்திருக்காரு. பாஜக பங்கேற்குமா? அதில் நீங்களும் பங்கேற்கிறீங்க? இல்ல, அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் நிச்சயமா நாங்க யாராவது ஒருத்தர் அதுல பங்கேற்போம். மத்திய உள்துறை அமித்ஷா வருகிறார் தமிழகத்துக்கு. யாரை சந்திக்க இருக்கிறாங்க? எங்களுக்கு திட்டம் இருக்கு. திமுக ஆட்சி அகற்ற வேண்டுகிற திட்டம் எங்கள் மனதில் இருக்கிறது. அந்த திட்டம் அமித்ஷாவுடைய மனதிலும் இருக்கிறது. அது தக்க நேரத்தில் அந்த திட்டத்தை பயன்படுத்துவார். என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறியிருக்கிறாரு. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சர் சந்திச்சிருக்காரு. இது தொடர்பாக ஓபிஎஸ் கேட்டும்போது நாங்கள் விருது சக்திகளை ஒன்றிணைவது தொடர்பாக நாங்கள் தான் உள்துறை அமைச்சர் சந்திச்சோம்னு சொல்றாரு. பாஜக தான் அதிமுக ஒன்றிணைக்குதா அப்படின்ற கேள்வியும் இல்ல, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கூட்டணி இருந்தாங்க, மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவர் வெளியே போயிட்டாங்க. அது பிறகு அமித்ஷா சந்திச்சிருக்கிறாங்க. பட் நான் இது குறித்து உள்துறை அமைச்சர் கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவரிடம் நான் இது குறித்து பேசவில்லை. இருந்தாலும் அவருடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் நல்ல எண்ணம் ஈடேற வேண்டும். குடிநீர் கட்டணம் மட்டுமா கூட்டியிருக்காங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கறீங்க.
சொத்து வரி கட்டணத்தை கூட்டியிருக்காங்க, மின் கட்டணத்தை கூட்டியிருக்காங்க, பிறகு பஸ் ஃபேர் கூட்டியிருக்காங்க. 2 மாசத்துக்கு ஒருக்கா மின் கட்டணத்தை வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 2 மாசம் இருக்கக்கூடியதை மாதந்தோறும் கட்டணத்தை வசூல் பண்ணு சொன்னாங்க. இதுவரைக்கும் செஞ்சாங்களா? இதுவரைக்கும் செய்யலையே. எதைத்தான் செஞ்சிருக்காங்க இவங்க? மாறாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 525 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாமே காத்துல பறக்க விட்டாங்க. திருப்பரங்குன்றமலை இந்துக்களுக்கு சொந்தமானது பாஜக முன்னாள் மாநில அண்ணாமலை பேசியிருக்காரு. இந்துக்கள் என சொல்லி மக்களை எவ்வளவு காலம் பிளவுபடுத்துன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் அதாவது இந்துக்கள் சொல்றதுனால யாரும் பிளவுபடுத்த முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டும் எனக்கு இன்னும் குறிப்பா சொல்ல போனா எனக்கு தான் இஸ்லாமிய நண்பர்கள் அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு ஹாங்காங் போனாலும் சரி, துபாய் போனாலும் சரி, சிங்கப்பூர் போனாலும் சரி, நான் தங்குறதுலுமே எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டில் தான் தங்குறேன். அங்கிருந்தான் எனக்கு சாப்பாடு வரும். ஆக இதனால அவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தீபம் ஏத்துறதுனால எந்த விதமான பிளவும் யாருக்கும் வரப்போறதில்லைன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் அதை தவறா சித்தரிச்சு வாக்கு வங்கிக்காக நம்மளுடைய திமுகவை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துகிறார். இதுக்கு முன்னாடி ஆண்டியா பேசல, இப்ப தேர்தல் வரதுனால தான் பேசுறாங்க. சீமான் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தது. இப்பொழுது வழக்கு வந்ததனால், அந்த தீர்ப்பு வந்ததனால் அது சமூக வலைதளங்கள்ல ஒருவேளை ஆளுங்கட்சியா கைது நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா ஒரு நீதிபதியவே தவறான முறையில சித்தரிச்சு புகைப்படங்கள் வெளியிடுறாங்க, ஆளுங்கட்சியை வெளியிடுறாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் காவல்துறை சார்பில் டிஆர் பாலு அவர்கள் சொல்றாங்க RSS ஓட நீதி அரசர் அப்படின்னு சொல்லி நேரடியா குற்றம் சாட்டுறாங்க. அது எப்படி சார்? உங்களுக்கே தெரியுது, நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. நீங்களே என்ன பதில் சொன்னீங்க? ஆளுங்கட்சி அவங்க சேர்ந்தவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை ஒன்றும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. எதிர்கட்சியை சேர்ந்தவங்க என்ன செஞ்சாலும் உடனே அரெஸ்ட் பண்றாங்க. இது நடைமுறையில் திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இது நாங்க அடுத்த ஆட்சிக்கு வருவோம். ஆனா இந்த மாதிரி பாரபட்சத்தோடு நாங்க செயல்பட மாட்டோம். நிச்சயமா தவறு யாரிடம் இருந்தாலும் அது தட்டி கேட்கப்படும். இது பாரத நரேந்திர மோடியோட ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வரும். அப்பொழுது இதுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும்.